நல்லா இளையராஜா சாங்கை வந்து இசைஞானி இளையராஜா சாங் வந்து கேட்குற சந்தோஷமாக இருக்கும், அதை நம்ம பாடுற சந்தோஷமாக இருக்கும். வீட்லேயும் சரி, காரில் போகும்போது சரி, அவர் பாட்டை பாடினாலே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இப்போ அவர் பாட்டை பாடுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ பாவம் நிஜாம் வந்து கலங்கி போயிட்டார். அதில் நீங்கள் லைவில் போகுது அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க. காப்பி ரைட்ஸ் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு பதட்டத்தை உண்டாக்கியிருக்கு. அது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த மாதிரி மேடையில் பாடுறதுக்கெலாம், அதுவும் இளையராஜா சார் பாட்டை பாடுறதுக்கெலாம் பயப்படக்கூடாது. அது வந்து நமக்கு பாட்டை பாட நமக்கு ஆத்ம திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எங்களுக்கு தான் பாட்டு போடுறீங்க, கேட்க மட்டுமா பாட்டு போடுறீங்க, நாங்கள் பாட வேணாமா? அதை நாங்கள் பாடணும்ல. நாங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த பாட்டை யாருமே முன்னே கேளுங்க, யாரும் என் பாட்டை திருப்பி பாடான்னு சொல்லுங்கள். இதை படத்தில் பயன்படுத்துறது, பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இந்த பாட்டை போட்டு ஆடுவாங்க, அங்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே யாரும் இங்கே வர இது வெளில என்ன சம்பாதிக்க போகிறார் அவர் நிஜாம்? அவர் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இளையராஜா அவர் பயன்படுறாங்க. அது பெரிய ஒரு பாக்கியம். அது இந்த பதட்டம் இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் எல்லா மிஸ்டேட்டருமே கிராமிய பாடல்கள், கும்மி பாடல்கள், இதுலேருந்து எடுத்து அதை ஹிட் ஆகிட்டு அப்புறம் தான் பெருசாக வந்திருக்கோம். அதனால் இசைஞானி அவர்கள் இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு. நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், ஏறுமையில் ஏறி விளையாடும் மயில் ஒன்று, மாங்குயிலே பூங்குயிலே. உங்கள் மேலே கேஸ் போடணும் இப்போ நீங்கள். அதுக்கு முருகர் தான் போடணும், திருப்பரங்குன்றம் முருகர் வருவார். இல்லை சொல்கிறேன், நம்மளே பல இதில் எடுத்து தான் வந்திருக்கோம். சரி, அது கொஞ்சம் மனசு ஒரு வளர கலைஞர் இல்லை சார், எல்லாருக்கும் தான். அவங்களுக்கு அது ஒரு பயம், லைவில் போயிட்டுருக்கு, டப்புன்னு கட் ஆயிடுறாங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் அனுரத்னா அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் இந்த படத்தில் கதாநாயகன். ப்ரொடியூசராக லாபம் பெறணும், கதாநாயகனும் வெற்றி பெறணும், அது வாழ்த்துக்கள். இங்கே சந்தியா வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து சந்தியா வந்து 3வது தலைமுறை நினைக்கிறேன். ஏற்கனவே ஜெயலலிதாவோட அம்மா அவங்களோட சந்தியா. அதுக்கப்புறம் காதல் படத்தில் பரத் கூட நடித்தாங்க, அவங்களும் சந்தியா. இப்போ ஒரு அடுத்த 3வது தலைமுறையாக சந்தியா வந்திருக்காங்க. ஆமாம், சந்தியான வெற்றி தான். ஓகே, ஆமாம், சந்தியா பேரே ஒரு ராசியான பேர் தான். அப்புறம் இந்த லீச், இப்போலாம் நிறைய படங்கள் இப்போ இங்கிலீஷ் ஸ்டேட்டாக வருது. ஆனால் ஒரு வகையில் ஒரு திரைப்படங்கள் தான் இப்போது நமக்குலாம் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்குதோன்னு ஒரு தோணுது. இப்போ பீஸ்ட்னு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரில, நம்ம கேட்போம் என்ன மீனிங்ட்டு. அப்போ சொன்னாங்க இது மிருகம் அப்படின்னாங்க. கோட்னு வந்துச்சு, ஒன்றும் தெரில நம்மளுக்கு என்ன ஆடு அப்படின்னாங்க. இப்போ லீச்னு நமக்கு தெரில, நான் கேட்டேன், இது அட்டைப்பூச்சினாங்க. இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து படங்கள் தான் இங்கிலீஷை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மலையாள இயக்குனர் பாசில் அவர்கள், இன்னுங்க யார் பெற்ற மௌனம் வந்துச்சு பத்திலா. ஆமாம், பாசில் அவர்கள் தமிழில் படம் பண்ணும்போது பூவே பூச்சுடவா, என் அழகான தமிழ் பெயர், பூவிலி வாசலிலே, ஒரு ஒரு கவித்துவத்தோடு ஒரு தமிழ் பெயர். காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு, இதெல்லாம் ஒரு காலகட்டம். மலையாள இயக்குனராக இருந்தால் கூட தமிழ் வைக்கும்போது அவ்வளோ அழகான தமிழ் பேர் வைப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே ஆங்கிலமாக போயிடுச்சு. அடுத்து குட் பேட் அக்லின்னு வருது. அஜித் சார் ரொம்ப பெருமையாக நினச்சான், வீரம், விவேகம், விசுவாசம், விடாமுயற்சி, நல்லா தமிழ் பேர் வச்சுட்டே இருந்தார். சரி, அவரும்
குட் பேட் அக்லின்னு வச்சிட்டாரு. திரும்ப தமிழ் பேர் எல்லாருமே பெரியவர்களாம் கொஞ்சம் தமிழ் பேர் வச்சா தான் நல்லது. நம்ம இங்கே வந்து சும்மா மும்மொழி இருமொழிங்கிறோம். அது திரையுலகம் கடைப்பிடிக்கணும்ல. ஸ்கூலில் மட்டும்தானா மொழி? இங்கேயும் தமிழ் திரையுலகம்னா தமிழ் படங்கள்னா அதுலேயும் தமிழ் கொஞ்சம் பார்த்துக்கணும். அட்டைப்பூச்சி தான் லீச். அட்டைப்பூச்சிக்கு நிறைய விளக்கத்தை சொல்லிட்டாரு ராஜன் சார். ஆமாம், மனிதர்களையே நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை உறிஞ்சிடுவாங்க. இன்றைக்கி எல்லாமே தான். இன்றைக்கி கூட இருக்கவங்க, நண்பர்கள், உறவுகள் எல்லாமே அட்டையாக தேவைச்சிட்டாங்க. நம்மகிட்ட ரத்தம் இருக்க வரைக்கும் அந்த அட்டைகள் நம்மளை ஒட்டிகிட்டே இருக்கும். ரத்தம்லாம் போச்சுன்னா அது அடுத்த எங்கே ரத்தம் அதிகமாக இருக்கோ அங்கே நகர்ந்து போயிடும். இந்த படத்தில் ஒரு பாடல் இசை சூப்பர் சார். ரொம்ப மிஸ்டர் கிரண் ஜோஸ் 3 பாடங்களும் சூப்பர். அதில் அந்த முதல் படம் உண்டு, இதில் கண்ணில் தெரியும் தோற்றம், நல்ல அருமையான பாடல். அதில் விசேஷம் என்னம்னா அந்தாதியில் பாடல் வந்து ரொம்ப வருஷமாச்சு. தமிழ் ரொம்ப அபூர்வம். ஒரு சில பாடல் வந்துருக்கு. லால் கவிஞர் பெயர் லால். ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார். கண்ணாசன் ஒரு படத்தில் இந்த அந்தாதியை பயன்படுத்தி பாட்டு எழுதியிருப்பார். வசந்த கால நதியினிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டும் நினைவலைகள். ஒரு இதில் ஒரு வார்த்தை முடியும் போது அடுத்த வரி அந்த வார்த்தையில் துவங்கும். அதில் எந்த வார்த்தை முடியுதோ அந்த வார்த்தையிலேருந்து அடுத்த வரி தொடங்கும். இது இப்போ அபூர்வமாக வருது. லால் வந்து இப்போ அந்த அந்தாதியை பயன்படுத்தி அந்த பாட்டு எழுதியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரைக்கும் எல்லா வரைக்குமே தமிழ் வார்த்தைகள், ஒட்டுமொத்த பாடலும் நல்ல தமிழ் வார்த்தையோடு இருந்துச்சு. கவிஞர் லால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது மலையாள டீமு. நான் வந்து மலையாள படங்களே ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இந்த மலையாள படத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா மேக்ஸிமம் மலையாளம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, அவங்க மேக்ஸிமம் இப்போ நம்மகிட்ட பேசும்போது மலையாளமும் தமிழும் கலந்து என்ன சொல்ல வராங்களோ அதை புரிய வச்சுருவாங்க. இப்போ இன்றைக்கி இதில் பேசுன எல்லாருமே மேக்ஸிமம் மலையாளி தான். ஆனால் பேசுகிறவங்க புரிஞ்சதில்ல. ஆனால் நம்ம இருக்கோம்ல தமிழர், அவங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது. ஸ்பாட்டில் நம்ம முழுக்கணும் தமிழ்லேயே பேசுவோம். ஒரு மலையாள வார்த்தை தெரியாது, மலையாளம் கலந்து பேச தெரியாது. அவங்க நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. நம்ம வந்து பேசி என்ன சொல்ல வரோமோ அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இப்போ யாரு பெற்றுப்போ? அப்போது நம்மளுக்கு இன்னொரு சில நேரங்களில் சில மொழி நம்ம கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் வரணும். நம்மளை சும்மா தமிழ் மட்டும் படிச்சுக்கோ, தமிழ் மட்டும் படிச்சுக்கோன்னா எங்கே நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க மலையாளிகள். நம்ம போய் அங்கே பேச முடியுமா? மலையாளத்தில் பேச முடியுமா? ஒரு கேரளாவில் போய் அங்கே ஒரு ஆடியோ ரிலீஸு, அங்கே எல்லாருமே மலையாளம் இருக்காங்க. அங்கே ப்ரெஸ் எல்லாமே மலையாள ப்ரெஸ்ஸாக இருக்குது, மீடியாக்கள் இருக்குது. ஒரு தமிழர் போய் இங்கே பேசி புரிய வச்ச மாதிரி என்னால் இங்கே பேசி புரிய வைக்க முடியுமானா என்னால் முடியாது. முதல்ல முடியாது. நமக்கு இப்படியே பிளட் இப்படி ஆகிப்போச்சு. நம்ம மொழி நம்ம மட்டும் அதுன்னு ஆகிப்போச்சு. சில நேரங்களில் அதையும் கொஞ்சம் கற்றுக்கணும். அப்புறம் சில இன்னொன்று இருக்குது இவங்களை பற்றி. மலையாள படம்னா ப்ரொடியூசர் மலையாளி, இயக்குனர் மலையாளின்னா அதில் அப்புறம் எல்லாமே எடிட்டர் எல்லாருமே அவங்க மலையாளியே தான் அவங்க வச்சுக்குவாங்க. அதில் ஒரு தமிழ் டெக்னீஷியனோ வேறு மொழி டெக்னீஷியனோ உள்ளே பூந்துறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம டேஞ்சர் மணி உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
தமிழ் டெக்னீஷியன் இது ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க என்னென்னா ஒரு யூனிட் அவங்களுக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவன் தமிழராக நம்ம பெருமைப்படணும். நம்ம ஒரு தமிழ் ப்ரொடியூசர், தமிழ் இயக்குனர் அப்படின்னா கூட எடிட்ரு, கேமராமேன் எல்லாருமே தமிழராக தான் இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்க மாட்டார் சார். அங்கே திறமை. எடிட்ரு மலையாளியாக இருப்பார், கேமராமேன் தெலுங்கராக இருப்பார். ஒன்றே சரி, இப்போ இவங்க வந்து இங்கே வந்து நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், இவங்க யார் வீட்டும் நினைக்க மாட்டோம். சகோதரர்கள் தான் நம்மளுக்கு. சினிமாவுக்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. தெலுங்கா, மலையாளமா, மொழி பிரச்சனை. அங்கே திறமை தான் முக்கியம். தமிழ் மண்ணில் இது ஒரு 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 நல்ல விஷயம். தமிழர்களுக்கு எல்லாத்தையும் அரவணைப்போம். அப்புறம் சார் சொல்கிறாரு, இன்னைக்கு சிவாஜி வீடு சொன்னார், அது கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஒரு சின்ன பயம். சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 250 படத்துக்கு மேலே நடித்து புகழ்பெற்ற ஒரு நடிகர். ஒரு பேரை வந்து ஒரே ஒரு படம் எடுத்திருக்காரு. தாத்தா 250 படம் நடித்து சம்பாதிச்சிருக்காரு. பேரை ஒரே படம் எடுத்திருக்காரு. அந்த ஒரு படத்து கடனுக்காக அந்த வீடே இன்னைக்கு கோர்ட்டு வந்து ஜப்தி நோட்டீஸ் அனுப்பியிருக்குன்னா பயம் இருக்குமா இருக்காதா? வேறு உஷாராங்க, வேறு சுற்று இருக்குனாங்க, அது வேறு விஷயம். 250 படம் நடித்த ஒரு நடிகர் வீடு பேரன் ஒரு படம் எடுத்ததில் இன்றைக்கி ஜப்தி ஆகுது, கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்புதுன்னா தமிழ் திரையுலகம் எங்கே இருக்குது? இப்போது எந்த நிலைமையில் இருக்குது? ஒரு படம் எடுத்தால் ஒட்டுமொத்த சொத்தும் ஒரு ஆள் போயிடுமா? அதுவும் புகழ்பெற்ற ஒருத்தரோட சொத்து போயிடுமா? இது யார் யோசிக்கணும்? இது வந்து தமிழ் திரையுலகுக்கு கிடைச்ச பேரிடி. இது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அனுப்பின நோட்டீஸ் இல்லை, கோர்ட்டு தமிழ் திரையுலகுக்கே அனுப்புனா நினச்சிக்கணும். அவ்வளோ ஆபத்தில் இருக்குது இன்றைக்கி சினிமா. ஒரு படம் எடுத்தானா நியூஸை பார்த்தா படம் எடுக்க என்ன செய்யணுமாமா? அப்போ இதுக்கு திரையுலகில் எனக்கு தேவை ஒற்றுமை. இந்த தமிழ் திரையை எப்படி காப்பாற்றணும் அப்படி ராஜேஷ் சார் மட்டும் மைக்கில் பேசிட்டே பத்தாது. தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒன்றிணையணும், அவங்களும் ஒற்றுமை வரணும். பெப்சி அவங்களுக்கு இந்த அக்கறை வரணும். தயாரிப்பாளர் காப்பாற்றுங்கிற அக்கறை பெப்சிக்கு வரணும், உழைப்பாளர் சம்மேளனத்துக்கும் வரணும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு வரணும், நடிகர்களுக்கு வரணும். நேற்று ஒரு அமீர் கானை பற்றி ஒரு நியூஸ் படித்தேன். நேற்று அமீர் கானை பற்றி என்னன்னா, அவர் இது வரைக்கும் எந்த படத்துக்குமே சம்பளம் வாங்கணும் இல்லையா, அட்வான்ஸ் வாங்க மாட்டாராம். ஒரு கதை பிடிச்சி போச்சுன்னா கால்ஷீட் கொடுப்பாராம். கால்ஷீட் கொடுத்து படம் வெற்றி அடைந்தால், பெரிய கலெக்ஷன் ஆகிட்டா அதிலிருந்து சில சதவீதம் அதுக்கப்புறம் வாங்குவாரே தவிர ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டே அட்வான்ஸ் இது வரைக்கும் வாங்கலையாம். எப்படி நடிகருங்க? எப்படி விட்டு நடிகர்? அவர் சினிமா தொழில் நினைக்கல, சினிமாவை தெய்வமாக நினச்சிருக்காரு, சினிமாவை நேசிச்சிருக்காரு, சினிமாவை லவ் பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளர் வாழணும்னு நினச்சிருக்காரு. அன்னொன்று அவர் மேலே அதீத நம்பிக்கை. நம்ம ஒரு கதையை அவனை செலக்ட் பண்ணுறோம், அப்போ இந்த கதை வெற்றி அடையும், வெற்றி அடைஞ்சால் கண்டிப்பாக பெரிய கலெக்ஷன் வரும், வந்தால் வாங்கிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து வர லாபத்தில் எனக்கு கொடுங்க, அது வரைக்கும் இது வேணாம் சொன்னால் எங்கே எதிர்மா? அப்போ இந்த படம் வெற்றி அடையணும், பெரிய கலெக்ஷன் வரணும்னு ஒரு நடிகர் நினைப்பாங்க. ஃபஸ்ட்டே மொத்த படத்தையும் வாங்கிவிட்டா அது படம் எப்படி போனாலும் நினைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சில நடிகர்லாம் மொத்த படத்தையும் ஃபஸ்ட்டே கேட்டுறாங்க. அப்படி இருக்குல்ல ராஜன் சார்? சில நடிகர்லாம் சம்பளத்தை முதலே மொத்தமாக கேட்டுறாங்க, அதுவும் இருக்குது. டப்பிங் பண்ணி வாங்குறது இது கொஞ்சம் இன்றைக்கி சினிமாவில் நான் நினச்சினேன், சிவாஜி கணேசன் அவர்கள் வீடே இன்றைக்கி ஏலத்துக்கு போகிற அளவுக்கு வந்திருக்குன்னா நடிகர்களும் யோசிக்கணும், இயக்குநர்களும் யோசிக்கணும், தயாரிப்பாளரும் யோசிக்கணும், ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் யோசிக்கணும். இது பெரிய
நீங்கள் சிவாஜி கணேசன் வீட்டில் ஒட்டின வந்த நோட்டீஸ் பண்ண நிற்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பெரிய ஆபத்தில் இருக்குங்கிறது பெரிய உதாரணம். சினிமாவிலேருந்து எல்லாரும் ஒன்றிணைவோம். சினிமா எப்படி அது திருப்பி ஒரு பழைய மாதிரி எப்படி ஒரு மக்கள் விரும்பி தியேட்டருக்கு வர்றதுக்கு என்ன வழியோ அதை யோசிப்போம். அதுதான் சரியே தவிர ஆளாளுக்கு இன்னி சண்டை போட்டுக்கிட்டு அந்த பிரிஞ்சுக்கிட்டு இருந்தால் பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான விஷயம், ஒரு சில படங்கள் பெரிய கலெக்ஷன். டிராகன் வந்து உண்மையிலேயே பெரிய கலெக்ஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி படங்கள் எப்பாவது வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகும்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெம்பு வருது. டிராகன் வெற்றி வந்து சமீபத்தில் தமிழ் திரையுலகு கிடைச்ச ஒட்டுமொத்த ஒரு தயாரிப்புக்கு லாபம் இல்லை. இப்போல்லாம் ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அது அந்த தயாரிப்புக்கு மட்டும் லாபம் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கே லாபம் தான். ஏன்னா ஒரு தைரியத்தை கொடுக்குதுல்ல, ரப்பர் பந்து ஓடிச்சு. அப்போ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு 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 மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, பிடிச்சிருக்கு, ஒரு தெம்பு வருது. சமீபத்தில் 4-5 படம் இது கொடுத்துருக்கு. இப்போ கொஞ்சம் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருக்குது. படம் நல்லா இருந்தால், திரைக்கதை நல்லா இருந்தால் படம் கண்டிப்பாக மக்கள் தியேட்டருக்கு வராங்க. படமும் நம்ம எடுக்கிறதும் முதலீடு பண்ணுறது மட்டும் இல்லை, இயக்குநர்களும் கொஞ்சம் கதையிலையும் மற்ற எல்லாத்தையும் கவனிச்சு எடுத்தணும். சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது, திருப்பி கொண்டு வந்துடுவோம். இந்த படம் லீச் அட்டைப்பூச்சி, ஆமாம், இந்த அட்டைப்பூச்சி வந்து அட்டைப்பூச்சி இல்லாமல் வெற்றி பட்டாம்பூச்சியாக பறக்கணும். பட்டாம்பூச்சி பற்றி எல்லாருக்கும், இயக்குனருக்கும் சரி, இயக்குனர் SM அவர்களுக்கும் சரி, மியூசிக் டைரக்டருக்கும் சரி, எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து பேரும் புகழையும் உண்டாக்கும். நன்றி, வணக்கம்.